ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சேனல் எம் ரியாக்ஷன்ஸ். நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம பரிதாபங்கள் சேனல்லேருந்து லவ் மேரேஜ் பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கோபி சுதாகரோட மிகப்பெரிய ஃபேன்னு சொல்லலாம், என் டிராவிட்டுக்கும் ஃபேன்னு சொல்லலாம். அவங்க வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பரிதாபங்கள் வீடியோ. வாங்க வீடியோ எப்போ இருக்குன்னு பார்த்துடலாம். Let's get into the video. ஹலோ என்னண்ணே அண்ணே அண்ணே என்னண்ணே ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரியாம்மா? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? நான் நேர்ல வா. என்னண்ணே வா, நேர்ல வாம்மா. என்னன்னு சொல்லுண்ணே. நேர்ல வாம்மா. இருண்ணே, இந்த கிளம்பி வர்றேன், ஒரு நிமிஷம். இந்த வந்துட்டேனே. என்னண்ணே போன்ல என்னண்ணே அப்படி போட்டு அழுதுக்கு இருக்க? என்னமா பண்றது? அப்பா செத்தப்பே கண்ணு மாதிரி நின்ன மனுஷன் நீ அழுகலாமா? அழுகாம இரு. என்னண்ணே எனக்கு அழுக வந்துரு, பாத்துக்க அழுகு. இந்த பொண்ணு கடுமையா லவ் பண்றாளாங்கம்மா. என்னது லவ் பண்றாளா? என்ன நீ சிரிக்கிற? அழுகிறியா? இருண்ணே, இந்த நான் பேசுறேன். எனக்கு சொத்து வேணாம்மா. உன் பிள்ளைக்கு பேரை எழுதி வச்சிடுறேன் நான். எனக்கு சொத்து வேணாம். நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் போறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படிலாம் பண்ணாத. நான் போறேன், எங்கேயாவது போறேன். நான் காசிக்கு போறேன். இரு, நாங்கெல்லாம் இருக்கப்ப நீ என்னது காசிக்கு போகணும்? நான் பேசுறேன் பிள்ளைகிட்ட. மனசு விட்டு நான் பேசுறேன். நீ பேசுற மாதிரி பேசணும். உடனே போய் சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியோட பேச. நான் பேசுறேன், நீ போ. அப்படியா? உட்காரு. என்னன்னு நீ? இல்ல, நான் காசிக்கு போறேன். இல்லன்னு நீ இருனே, நான் போறேன். நான் பாத்துக்கிறேன். தலை வெள்ளையா இருக்கு, தாடி முட்டு கருப்பா இருக்கு. ஸ்வேதா இந்தா வர்றேன். அத்தை என்ன பாத்துக்கிருக்க? அத்தை டார்க் சீரிஸ் பாத்துட்டு இருக்கேன். ஏமா உங்க அப்பா வாழ்க்கை டார்க்கா சீரியஸா போய்கிட்டு இருக்கு, நீ டார்க் சீரிஸ் பாத்துக்கிறியாக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, என்ன அப்பா என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையா? தெளிவா சொல்றேன் பாருங்க. நான் ஒரு பையனை லவ் பண்றேன். லவ் பண்றியா? ஆமத்த, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அததான் அப்பா உங்கள்ட்ட சொல்லிட்டு இப்ப புரியுதா? புரியுது. என்ன லவ் மேரேஜ்னு முடிவே பண்ணிட்டியாப்பா? ஆமத்த, லவ் மேரேஜ் லவ் தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா புரிஞ்சுக்க முடியல, இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இல்லம்மா, இப்ப லவ் மேரேஜ்னா நீயே முடிவெடுத்து நீயே எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அத்தை மாமா எல்லாரும் வந்து என்னன்னு கேட்போம். இப்பதான் ரேவதி சித்திக்கு சண்டை வந்துச்சு, யாருமே போய் நிக்கல. அவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசி டைவர்ஸ் ஆயிப்போச்சு. அப்படி கிடையாதுமா, அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்க ரெண்டு பேருக்கும். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிட்டானே, யாக்கர் அடிக்கிற வேண்டியதான். பையன் என்ன வேலை பாக்குறான்? பையன் ஐடில இருக்கான். ஐடிலயா? ஆமத்த, ஐடில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கேமா. டெவலப்பரா, டெஸ்டிங்கா, இல்லத்த ஹெச்ஆர்ல இருக்காரா? இல்லத்த ஐடில தான் அந்த யுஐ என்னமோ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனா. என்ன எதை யூஸ் பண்றாங்க? ஜாவாலயா? தெரியல. தெரியாதா? நீ அந்த அளவுக்கு படிக்கல. அப்பா அவ்வளவு காசை கொட்டி படிக்க வச்சுச்சு. என்ன நேத்துல பாக்குற. இந்த மாதிரி நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தீனா அவனை டிபெண்ட் பண்றியே வாழ்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு ரிசெஷன் பீரியட், ஒரு லே ஆஃப், இந்த வேலையை விட்டு தூக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 500 பேரை வேலையை விட்டு தூக்குறல உன் புருஷனை வந்தா என்ன பண்ணுவ? பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் சொல்லிருக்காரு. என்ன பிசினஸ்? டீ கடை போட்டுக்கலாம். டீ கடை, கருப்பட்டி காபி பிரான்ச். கருப்பட்டி காபி, அதான் அப்படிதான். கருப்பட்டி காபி ஒருத்தன் போட்டா 1,00,000 பேர் கருப்பட்டி காபி போட்டு கருப்பட்டியை பார்த்தாலே இரிட்டேட் பண்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. நீங்க எல்லாம் கருப்பட்டி போட்டு உருப்படா போறீங்க. சரி சரி சரி. நல்ல அறிவான பொண்ணா இருக்கு, தெளிவான பொண்ணா இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாதுனே. பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. புள்ள ஆசைப்படுது, நம்ம என்ன பண்ண முடியும்? அழுகாத நீ, அழுகாத நீ, எழுத எனக்கு அழுக வரும். என்னப்பா சிரிக்கிறீங்க? என்ன பண்றது? சிரிக்கிறீங்க. இங்க பாருப்பா, நல்ல நீ போனே ஒரு நிமிஷம் போ சொல்றேன். இல்லம்மா, அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணணும். இங்க பாரு, அவனை மட்டும் தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஏன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு நீங்க சொல்லுவாங்க. ஆனா காதல் 1,00,000 காலத்து பயிர். அதனால நீ வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க. காதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அனுசரிச்சு போயிடணும். சரி சரி. ஏன்னா காதலிக்கிறப்ப பசங்க வந்து அலைஞ்சா மாதிரி தான் திரிவாங்க. சரிங்க. கரெக்டா அந்த 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துல ஒரு கேப் விழுகும். அதுக்கப்புறம் ஆம்பளத்தனம் வெளியே வரும். அத்தை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். சர்டிபிகேட் இருக்கு. காப்பி ரைட்டு போடையில இப்ப பாருங்க, தாடி மீசை நடிச்சிருச்சு, முடி கருப்பாயிருச்சு.
நம்ம வீட்டு பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது. போமா லவ் என்னமா சத்தம் போடுறீங்க? வாங்கம்மா என்னமா நீங்களே நடுரோட்ல ஊருக்கே காட்டி கொடுத்துருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், லவ் என்ன லவ், நான் பார்த்து நல்ல பொண்ணா இல்ல மாமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நீ காலகட்டம் அப்படி மாறி போச்சு. எல்லாரும் லவ் பண்றாங்க. எல்லாரும் சூப்பர் பொண்ணு நான் பார்த்து வச்சிருந்தேன். நான் நல்ல பேர் வாங்கின குடும்பம், மாமியார் தங்கமான மாமியார், மாமனார் ஒண்ணும் கேட்கவே மாட்டாரு. அடே சா சூப்பர் குடும்பம். நான் பொண்ணு பார்த்து வச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குமே. சரி விடுங்க சரி மாமா. கல்யாணம் இல்லாம இப்ப என்னடான்னு கேட்டோம்னா லவ் பண்றேன். விடுங்க ஜெனரேஷன் மாமா. இந்த ஜெனரேஷன் அப்படி ஆகி போச்சு. எல்லா குடும்பத்திலயும் ஒரு லவ் மேரேஜ் நடக்குது. இதெல்லாம் போய் நம்ம கத்துக்கிற முடியுமா? அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே மாமா. ஊர்ல உலகத்துல லவ் நடக்கும் போதே எனக்கு பிடிக்காது. என் வீட்டே லவ்வா பையன், ஒரு பையன் தான், 2 பிள்ளை ஒரே பிள்ளை, அது சின்ன பிள்ளை தான், 2 பிள்ளை கிடையாது. இதெல்லாம் இப்படிலாம் பேசாதீங்க. அப்புறம் நாளைக்கு என்ன நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. இப்படி பார்த்தா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கு. பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. யாரு ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போங்க. போங்க. இங்கிட்டு இல்லைங்க முதல்ல. ஜெயிலுக்கு போறவன் என்ன பேசிருக்கீங்க? நான் சொல்ற கேப்பீங்களா மாட்டீங்களா? எது கோபப்படுறீங்க? லவ் பண்ணிட்டான், சரி போய் தொலைதான் நம்ம பிடிச்சபடியே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். லவ் பண்ணறோம்னா நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவன் லவ் பண்ணா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா? வாப்பா, நான் பார்த்தா பொண்ணு என்ன வருது? டேய் ஒரு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலடா. நான் வந்து பேசறேன்டா. ஆமா அவன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவனை போய் தனியா நான் சமாதானப்படுத்திக்கிறேன். என்ன அவன் பிரேக்கப் பண்ணி இப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு ஒரு மாமாதில தெரியும். ஏய் இங்க மாமா. டேய் நீ போட உள்ள போட முடியல. நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட பேசி அவனை சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஏதோ நல்ல குடும்பம் இருக்குன்னு சொன்னீங்களா, அவங்க வீட்டுல பேசி வைங்க. அவனை கரெக்ட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. பேசி சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். எங்க ரொம்ப தூரமா? இல்ல அப்புறம் பக்கத்து ஊர் தானே, தங்கச்சி வீட்டுல தான் பொண்ணு. தங்கச்சி பொண்ணு புரியல. ஏன் தங்கச்சி பொண்ணதான்? சரி உங்க தங்கச்சி பொண்ணாதான் கல்யாணம். தங்கச்சி பொண்ணா வந்து தங்கச்சி பொண்ணை வச்சுக்கிட்டா வேற பிள்ளைய லவ் பண்ணாவன். அத்தமா இருக்கிறப்ப ஐத்தியக்காரனா இருப்பான் போலயே. சரி விடுங்க. யார லவ் பண்ணா? சரி நீங்க இருங்க, நான் போய் கேட்டேன். டேய் யாரடா லவ் பண்ண? எங்க அத்தை மேல தான் மாமா லவ் பண்ணேன். புரியலடா. அம்மா எங்க அப்பா தங்கச்சி. உங்க அப்பா என்ன பைத்தியமே? நான் அவன் மெண்டலா இல்ல நீங்க மெண்டலா? அவன அவங்க அத்தை பொண்ணா தான் லவ் பண்றேங்கறா. அவன் லவ் பண்ணுவானா? நான் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அவன் லவ் பண்றான். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படிலாம் அந்த லவ்னா எதிர்ப்பேன் நான். அவன பிடிக்காது எனக்கு. புரியல ஒரு நிமிஷம். இல்லங்க இப்ப மாமா இப்ப யார அவன் லவ் பண்ணா? நீ பார்த்துருக்கிறது அவர் லவ் பண்ணுறது ரெண்டுமே ஒரே பொண்ணு தானேயா? நீ யார அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கற? ஏன் தங்கச்சி பொண்ணு? நான் முன்ன வைக்கலாம் நினைக்கும் போது லவ் பண்ணலாமா? இப்ப லவ் பண்ணலனா அவனை யார் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா? ஏன் தங்கச்சி பொண்ணு தான் நான் லவ் அசிங்கமா கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி திட்டிடுவேன். இல்ல எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க, நான் இங்க இருந்து பாக்குறாங்க, திரிக்கிறாங்க எல்லாரும். டக்கு கெட்ட வார்த்தையில திட்டினா நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். முண்டுகள் வேற போட்டு வச்சிருக்காங்க, தலையில தூக்கி போட்டேன்னா செத்து தோந்துரும். கொலைகேஸ்ல உள்ள ஒரு மாதிரி என்னது ஏரியாவோட 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணுவோம். சரி ரொம்ப கேவலமா பேசினாங்க. சரி ரைட்டு. அப்புறம் அப்படின்னா நீங்க எதா இருக்கீங்க, அந்த பையனை பேசி அவங்க அப்பனையும் பேசி வம்பளுத்து வச்சிருக்காங்க ஊர்ல ஏரியாவில். இப்ப டக்குன்னு இவனே லவ் பண்ணானா அப்புறம் அது நல்லா இருக்காது. அதனால சும்மா சண்டை போட்டு ரோட்ல வச்சு ஒரு யூடியூப் வீடியோ எடுத்திருக்கேன். சண்டை போடாம போட்டு எடுத்ததெல்லாம் நான் ஒரு கேன மாட்டிட்டேன். பக்கத்துல வா. ஸ்மெல் ஒரு காலையில போட்டியா மாமா? மாமா குடும்பம் வச்சிருக்காங்க. குடும்பம் வாப்பா கோபி வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா சென்னையில இருந்துட்டா வர முடியல. ஊர் போட்டு காணாம பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு வந்தேன். சரி சரி வாங்க வாங்க சாப்பிடுவாங்க. ஆமாமா. சரி. இந்த பொண்ணு தான் இழுத்துட்டு வந்துட்டான். இந்த பொண்ணு இழுத்துட்டு வந்துட்டான். ஓடி வந்துச்சு. ஓடி வந்தோடனே எங்க அப்பா நெஞ்ச பிடிச்சி உட்காந்துட்டாப்ல. நெஞ்ச பிடிச்சி உட்காந்ததுக்கு இந்த பொண்ணு என்னன்னு போய் பாக்கணும்னு பார்த்தாங்க. பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் கூட தான் போவேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சொத்து காசை போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன சொல்றீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சென்னையில போய் வேலை பாக்குறாங்க. எங்க லவ் பண்றாங்க அப்படியே. நாங்க பார்த்தா கூட ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. நல்ல பொண்ணு, அமைதியா இருக்கு. அமைதியான பொண்ணு, நல்ல தங்கமான பொண்ணா. கரெக்டான சரி விவரமான பையன். அந்த அன்னைக்கு 2வது நடக்குமா? நடக்குது. நடக்கலாம். இவன் நடத்துல இவங்க அப்பனே இப்படிதானே. அட பாவி 2 உலையா வீட்ல கெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னு சொல்லி குக்கர்ல 2 பேருக்கு சோறு எக்ஸ்ட்ரா வச்சாங்க. அத 2 உலம் கிளப்பி விடுற மாதிரி. யோ என்ன பேசறலாம் தெரியாது நினைச்சியா? அத நீ இங்கிட்டு போனவனே மூஞ்ச ஒரு மாதிரி மாத்துற, இங்கிட்டு வந்தவனே ஆவேசம் படத்துல ஃபகத் ஃபாசில் மாதிரி மாத்துற தெரியாது எனக்கு. இப்போ நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? ஏன்டா ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? இவன் எப்படி பாக்குறான் பாரு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அதுக்கு என்னமோ வண்டலூர் சூழ மிருகத்தை பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. லவ் புதுசு இல்ல, உங்களுக்கு தெரியாதுல்ல. லவ் இந்த மாதிரி டிவில பார்த்து டக்கு நேரா ஓட பண்ணிருக்காங்க. இன்னும் நீ போகலையா? அடுத்த குடும்பத்துக்கு பேசுறதே வேலையா போச்சு உனக்கு. கிஞ்சிரு செருப்பு உனக்கு. நாளை எப்பயுமே அப்படிதாங்க. இப்பதாங்க எங்கேயாவது பேசிக்கிட்டே இருப்பான் அடுத்த குடும்பத்தை பத்தி. நீ அந்த ஆள் பேசுறதுக்கு சிங்குன்னு ஒரு அடி அடிச்ச. இப்ப நான் சொல்றதுக்கு சங்குன்னு அடிக்கிற. ஊர் சைனாவா?
சைனாவா சைனாவா? இஞ்சல் செருப்பு. அப்பா, ஒரு வழியா பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி பழகி சரின்னு ஒத்துக்க வச்சுட்டேன். சொந்தக்காரங்க வந்து பார்த்தாதான் பொண்ணு இன்னும் கன்ஃபார்மா கொடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்க வேற ஒரு மாதிரி இருப்பாங்களே, இவங்க இல்லாம கல்யாணம் பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. என்ன கோவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே உள்ளயா? ஆமா. நான் போய் பாக்குறேன். அத்தை, இங்க உட்காருங்க நீ. நான் பேசிக்கிறேன் அண்ணி. மச்சான், இல்ல டேய் நீ இங்க உட்காரடா. அங்க எங்கடா போற? உள்ள நீ எதுக்குடா போற? டேய், இவன் எதுக்கு உள்ள போய்க்கிறீங்க? மாமா பார்க்குறாரு. ஆமா, என்ன பாக்குறீங்க? வீடா? வாயை பொளந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப லோன் நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் அப்படி பெரிய வீடா உட்காருங்க. முடிச்சிருக்கேன் நல்லா. பெரிய வீடா தான் இருக்கு. தோட்டமா இருக்கு. தோட்டம்லாம் வச்சிருக்கேன். தோட்டம் இருக்கு. இங்க பாருங்க, உன்னோட அண்ணன் இருக்காரு, அவருக்கு தான் எல்லாம். அண்ணன் இருக்காரு. பாதி உனக்கு வரும்ல அப்புறம் என்ன? அப்படித்தான் அவங்களே ஃபீல் பண்றாங்க. நீங்க சத்தமா பேசி அது உண்மைன்னு ஸ்டாம்ப் குத்தி விட்டு போயிடாதீங்க. எனக்கு எந்த சொத்து வேணாம், நகை வேணாம், உங்க பிள்ளைய மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறது. உனக்கு குறை நினைச்சிருவாங்க. ஏதாவது இருக்கு போலாதான் மாப்பிள்ளை இது வேணாங்கிறாருன்னு சொல்றாங்க. இல்லை கேட்கணும்டா. சரி தள்ளு, நான் எஸ்டிமேட் போட்டு வரேன். நான் எங்க போ மாமா? எஸ்டிமேட் அவன் என்ன சொல்றாரு? இல்ல சும்மா சுத்தி பார்க்க போறாரு. இன்னும் இருந்தாலும் ஹாலையே பார்த்தது இல்லையா? அது கிச்சன் பொருள்லாம் வைக்கிற ஆள மாதிரி. நல்ல சிம்முனி காத்து போறதுக்கு புகை போக போறதுக்கு போறோம். நீங்க போங்க. அதுவே 40,000 30,000 வருமாம்ல. ஆமா, அது வரும். ஹால்ல உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க. ஆமா, கிச்சனுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? எஸ்டிமேட் அத்தை வந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, வந்து பாத்துட்டு. சரி நான் அத்தை வந்துட்டு போனா உங்களுக்கு என்ன உள்ள? ஏய், இது பூசுட பாதானே. ஏன் ஆமான்னு சொன்னா ஒரு கரண்டி போட்டு நக்கலான்னு பாத்தியா? உட்காருங்க, உட்காருங்க. அம்மா அப்பா உட்காரு. இல்ல சூப்பர்ரா. நல்லா பிடிச்சாலும் புளியங்கம்மா பிடிச்சாமா இப்பதான் நேரில் பாக்குறேன். இங்க சரியான வீடு. வேப்ப மரம் தான் இருக்கு. வீடே ஒரு நல்லா வரும் பாருங்க. ஒரு அரை கிரவுண்டுக்கு ஒரு கிரவுண்டுக்கு வீடு மாதிரி வீடு. நல்லா மேல வச்சிருக்காங்க. வீடு எல்லாம் இருக்கு. செண்டு 40 லட்சம். செண்டு 40 லட்சம் ஏரியால போதா? இது ஒரு 40 detail செண்டு correct. போறாங்க. ஏய் அப்பா, நல்லா சொத்து தான். நல்ல பிள்ளை தான். சூப்பரா. கத்தாதீங்க. கத்தாதையா? நீ கத்துறது அவன் காதுல கேட்டுற போதியா? என்ன கேட்க போகுது? தப்பா நினைச்சுக்குவாங்க. இன்னொரு வீடு இருக்கான் தனியா. இன்னொரு இருக்கா? ஒரு சக்கா. ஏய், அவ்வளவுதான் செட்டு. இங்கே வந்துடுறா நீ. இன்னும் கல்யாணம் ஆகலையா? நீ பொத்திக்கிட்டு இருக்கியா? தேவையில்லாம. என்ன இப்பெல்லாம் அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம்னு நான் சொல்லிட்டேன். நீ மூடிக்கிட்டு இரு. நான் கல்யாணம் அந்த பொண்ணு மட்டும் எனக்கு இருந்தா போதும். நீ போ. இதுக்குதான் உங்களை எல்லாம் கூப்பிட கூடாதுன்னு சொன்னது. இவங்க வந்தாதான் ப்ரொசீஜர். நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? அப்படி நினைக்காதடா. எதுவுமே கேட்கலாம் இதா போயிருந்தா. என்ன ஆகும்? ஏதாவது கேட்டு போல மாப்பிள்ளை இப்பவே சம்மிசிவ பண்ணணும்னு வச்சுக்க. ரொம்ப வாழ்க்கையே சம்மிசிவா போயிரும் உனக்கு. ஆண் பெண் ஆண் இருக்குறப்ப அந்த ஆண் கேத்த மாதிரி நீ கொஞ்சம் மேல அப்படியே இங்கிலீஷ்ல போடு. மென் 3 எழுத்து, உமன் பாத்தியா 5 எழுத்து. சாத்திட்டு கிளம்பு. என்னமே முடிஞ்சு போச்சு. போங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. போங்க நீங்க. நல்லா பிடிச்சாலும் பிடிச்ச புளிய ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. சும்மா இருங்கத்த, போங்கத்த. ஐயே, இவங்களே வைத்தறிச்சல் பட்டு அவன் காதுல விழுந்து. ஆமா ஏதோ இல்ல சொன்னாரு. இல்ல, அவங்க சும்மா விளையாட்டு சொன்னாங்க. இல்ல இல்ல, மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க? காலையில டிஃபன் போடுவாங்க, மதியானம் லஞ்ச் போடுவாங்க. காமெடி பத்தியா? அவ்வளவுதான். நீ படுத்துட்டேன். அவ்வளவுதான். படுத்துட்டேன். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. படுத்துட்டேன்னு தப்பா சொல்லாதயா. வேற மாதிரி கன்வே ஆயிர போகுது. நீங்க போங்கய்யா. பார்த்துட்டேன். எனக்கு கல்யாணமே வேணாம். எப்பலாம் மாட்டீங்கன்னா இவங்களை வச்சுதான் கல்யாணம் பண்ணணுமா? சொந்தக்காரங்க அவசியமா? ஏய், மணி 1:30 ஆகுது. அதுக்குள்ள சாப்பாடு எப்பறம் தீந்து போகும்? சோத்துல ரசம் ஊத்தலாம். ரசத்துல சுடுதண்ணியை கலந்து வச்சிருக்காங்கடா. ரசமே சுடுதண்ணி மாதிரி தானடா இருக்கும். எவன் ஒழுங்கா சொல்லிடு. சாப்பாடு இன்சார்ஜ் எவன்டா? ஏய் எவன்? ஏண்டா முன்னாடி துண்டை போட்டு போனா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இந்த துண்டை வச்சு போட்டா கண்டுபிடிக்க முடியாதா? எவ்வளவு பேருக்கு சாப்பாடு சொன்னாங்க? 300 பேருக்கு தான் சொன்னாங்க. 700 பேர் வந்து நிக்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? 300 பேருக்கு சொன்னாங்களா? எங்கடா கல்யாண வீட்டுக்காரங்க? நான் தான் நிக்கிறான். இந்தா போறேன். ஒப்ப மவனே. டேய் தங்கச்சிங்க, என்னண்ணே? தங்கச்சி போயிடு பாத்திரத்தை எடுத்துட்டு வா. எதுக்கு? எடுத்து வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு. யோ, கீழ இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லன்னு உட்கார்ந்து இருக்கோம். சோத்தை போட்டு ரசத்தை ஊத்துறான். ஏற்கனவே ரசம் சுடுதண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுல சுடுதண்ணியை கலந்து ஊத்துறான். ஒரே ஒரு பொரியல். தம்பி நான் என்ன லவ் மேரேஜ் எவனும் வரமாட்டான்னு நினைச்சா எல்லாரும் குடும்பம் வந்தா என்ன செய்ய யோ, முடியும்? நீ 300 பேர் என்னையா கணக்கு சொன்ன? இல்ல வரமாட்டாங்க. சரி 300 பேர் கணக்கு கொடுத்து சொல்லுமே. யோ, வரமாட்டாங்கன்னு வச்சா கூட மாப்பிள்ளையோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு 30 பேர் வர்றாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட் ஒரு 30 பேர் வர்றாங்க. கூட வேலை பார்க்கறேன்னு ஒரு 60 பேர் வர்றாங்க. மாப்பிள்ளை கணக்கு மட்டும் 120. என்ன கணக்குல எனக்கு 300 பேருக்கு சாப்பாடு சொன்னேன்? இல்ல நல்லா கல்யாணம் லவ் மேரேஜ்னா ரோசை போட்டு வரமாட்டாங்க. லவ் மேரேஜா சீ அப்படின்ட்டு போவாங்க. சரி, இன்னும் 7-8 முகூர்த்தம் வேற. சரி எல்லா முகூர்த்தத்துக்கு போயிட்டு கடைசியா இங்க வருவாங்கன்னு பார்த்தா இங்க முதல்ல வந்து தின்னுட்டு அப்புறம் போறாங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் கேட்கல. நான் சாப்பிடணும்னு வந்திருக்கேன், மொய் எழுதிருக்கேன். சாப்பாடு வருமா வராதா? சாப்பிட்டீங்களா? பாத்திரம் எடுத்துட்டு எதுவுமே என்ன மிச்சம் இருக்கு? எடுத்துட்டு வா. இருக்கிறத எடுத்துட்டு போலாம். சும்மா என்கிட்ட பேசக்கூடாது. பாத்திரத்தை தூக்கிட்டு இந்த அம்மா எங்க போகுது? சாப்பாடு எடுத்து வீட்டுக்கு நான் போகணும். நல்லா அசிங்கமா கேட்டுருவேன். அந்த இருக்கிற மிச்ச சொத்தை ஏதாவது பாவம் நாய் ஈக்காச்சும் போடுங்க. அதையும் வீட்டுக்கு எடுத்து போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல அது குழம்பு சாப்பிட்டு சாப்பிடுறேன். நான் எடுத்தாச்சுனே. போமா
ஏமா பக்கத்து அம்சவலி வர சொல்லுமா, அம்சவலி வர சொல்லு, அதை எடுத்து போக சொல்லு. சொல்லி இருக்கு இன்னும் எடுத்துட்டு போ. மிச்சம் இருக்க சோத்தை எடுத்து ஏன் அவங்க வீட்டுல சோறாக்க வக்கு இல்லையா? இல்ல நீங்க ஆக மாட்டாங்க. கவர்மெண்ட்லயே அரிசி ஃப்ரீயா போடுறாங்க, அதை வாங்கி பொங்க முடியாம உங்க என்ன வீட்டுக்கு தம்பி எல்லாம் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு வந்து வெறும் வயித்தோட இருக்க வெறுப்பாயிரும் பாத்துக்க. அதான் அப்பவே கூப்பிட்டான் பக்கத்து கல்யாணத்துல மாப்பிள்ள பிரியாணி. நான் தான் இவங்க கல்யாணத்துக்கு வரணும்னு வந்தேன், எல்லாம் எனக்கு தேவைதான். ஏய் கல்யாணம்னா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம. ஏய் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, முன்னையும் இல்ல பின்னையும் இல்லடா. கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், 1000 குறைகள் இருக்கத்தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சுங்க. வழக்கம் போல் எனக்கு அந்த இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அந்த இந்த காமெடி தான். அந்த தங்கச்சி பொண்ணை இது பண்ணது, அதாவது இவர் பார்த்த பொண்ணை தான் அவர் லவ் பண்ணியிருக்காரு, கடைசியில் பார்த்தா ஆமாம். வழக்கம் போல் நல்லா இருந்தது. பி சுதாகர் எனக்கு தெரிஞ்சு நீ வடிவேலுக்கு அப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜுக்காக ரசிக்கிறது அப்படின்னா நம்ம சுதாகர் தான் எனக்கு பிடிச்சது. கோபி வந்து அந்த அம்மா கிட்ட போட்டு வந்தாருன்னா அவ்வளவு ஆப்டாக இருப்பார் கோபி. அதே மாதிரி சிங்கிங், 2 பேரோட சிங்கிங் ஸ்கில் அதுக்கும் நம்ம பெரிய ஃபேன். அவங்க 2 பேரோட ஆக்டிங் எப்போயுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ டிராவிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஓரளவு உங்களுக்கு ஈக்குவலாக அவரும் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சது. நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.